டிவைன் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். PSSM வழங்கிய பத்ரிஜி அவர்களுக்கும் நம்மளோட குளோபல் புத்தா டீமுக்கும் இங்கே உள்ள அனைத்து மாஸ்டர்களுக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சுவாதிஷ்டான சக்கரம். இது 6 இதழ்களை கொண்ட ஒரு தாமரை போல ஒரு அமைப்பு. இதுவும் நம்மளோட எத்ரிக் பாடியில தான் இருக்கு. ஆனா நம்மளோட பிசிக்கல் பாடின்னு பார்க்கும்போது நம்மளோட நேவல் பாயிண்ட், அதாவது தொப்புள்னு சொல்றோம் இல்லையா, அதுல கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி, முதுகு தண்டுக்கு நேரா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் இது. அதுதான் நாபிக்கு கீழ் அப்படின்னு எழுதியிருக்கேன். சரியா? இந்த சக்கரம் 6 இதழ்கள் இருக்கு. நடுவுல ஒரு வட்டம் இருக்கும். அந்த வட்டம் என்னன்னா நீரோட சுழற்சியை குறிக்குது. அதாவது ஒரு முழுமை அப்படிங்கிற முழுமை தன்மைன்னு சொல்லலாம், இல்லைன்னா நீரோட சுழற்சியை அது குறிக்குது. இதோட தத்துவம் என்னன்னா நீர் தத்துவம் தான். அதே மாதிரி நிறம் ஆரஞ்சு, நிறம் ஆரஞ்சு. இதோட சின்னம் அதுதான் ஆல்ரெடி 6 இதழ் கொண்ட தாமரை. அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் மாதிரி இருக்கு, சாரி. 6 இதழ் கொண்ட தாமரை தான். அதுல நடுவுல ஒரு வட்டம் இருக்கும். அதுக்கடுத்து பீஜ மந்திரம் வம். இதோட உணர்வு நம்மளோட சுவையோட தான் அது கனெக்ட் ஆயிருக்கு. இந்த சக்கரத்தோட இதோட தொடர்பு ஹார்மோன். ஆக்சுவலா இது எந்த கிளாண்டோடையும் தொடராம ஹார்மோன்ஸோட தான் இது சேர்ந்திருக்கு. ஹார்மோன்ஸ் பெண்ணுக்குரிய இனப்பெருக்க உறுப்புக்குரிய ஹார்மோன்ஸும் ஆணுக்கு இனப்பெருக்கத்துக்குரிய ஹார்மோன்ஸ் தான். ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டரான். இந்த 3 ஹார்மோன்ஸோட தான் இது கனெக்ட் ஆயிருக்கு. அதோட அதிகமா சுரக்கிறதோ கம்மியா சுரக்கிறதோ இந்த சக்கரம் இயங்கறதுல தான் இருக்கு. இதோட உணர்வு என்ன உணர்ச்சியோட இது கனெக்ட் ஆயிருக்குன்னா குற்ற உணர்வோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னன்னா நம்ம ரொம்ப குழந்தைத்தனம் இல்லைன்னா அப்பாவித்தனம்னு சொல்றோம் இல்லையா, எல்லாத்தையுமே அக்செப்டன்ஸ். ஒரு குழந்தை எல்லாத்தையுமே எப்படி ஏற்றுக்கொள்ளுமோ அந்த மாதிரி குழந்தை மனதோட எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மைக்குள்ள போயிட்டோம்னாலே இந்த சக்கரம் கிளியர் ஆயிடும். அடுத்து இதோட கடவுள் யாருன்னா பிரம்மா. தேவி ராகினி அப்படிங்கிறாங்க. இதை ஆட்சி செய்யற கிரகம் இதுக்கு மட்டும் 2 கிரகம் இருக்கு. ஏன்னா இது மனசோட எண்ணங்களோட இதை சேர்ந்திருக்கு. ஸோ சந்திரன் எண்ணங்களோட அதிபதிங்கனால அந்த கிரகமும், அடுத்து இன்பத்தோட சேர்ந்து இது காமத்தும் இன்பம் உறவுகளுக்குள்ள அந்த பிணக்கம் அதை எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த சக்கரம் சுக்கிரனோடையும் சேர்ந்து இருக்கதா 2 கிரகங்கள் இதோட இணைஞ்சிருக்கதா சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த 6 இதழ்களும் எதை சேர்ந்திருக்குன்னா நம்மளோட அரிஷ் வர்க்கங்கள்னு சொல்றோம் இல்லையா, அதோட தான் கனெக்ட் ஆயிருக்கு. நாம இங்க விடுபட வேண்டிய உணர்வுகள் அதுதான். காமம், கோபம், பொறாமை, பற்று, மோகம், கஞ்சத்தனம், ஈகோ, இது எல்லாமே இந்த 6 குணங்கள்ல இருந்து தான் நாம வெளியே வரணும். இந்த 6 இதழ்களுக்கும் எப்படி மொத்தத்துக்கும் ஒரு வம் அப்படிங்கிற ஒரு பீஜ மந்திரம் இருக்கிற மாதிரி இந்த 6 இதழ்களுக்கும் கூட பீஜ மந்திரம் இருக்கு. ஒண்ணு பம். பம் பந்தினி தேவி அப்படிங்கிறவங்களோடது. அடுத்தது பம். பம் பத்ரகாளி தேவி. மம் மகாமாயா. யம் யசஸ்வினி தேவி. ரம் ரமாதேவி. லம் லம்போதனி தேவி. இவங்க 6 பேரும் தான் இந்த 6 இதழ்கள்ல இருந்து ஆட்சி பண்றாங்க. நாம கரெக்டா இந்த உணர்வுகள் எல்லாம் கையாளும் போது இந்த உணர்வுகள்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு இந்த தேவிகள் நமக்கு உதவுறதா சொல்றாங்க. ஸோ இந்த சக்கரங்கள் பாதிக்கிறதுக்கான காரணங்கள் எதா இருக்கலாம்னா குற்ற உணர்வு. இதோட மெயினே குற்ற உணர்வு தான். நான் என்னைக்கோ ஏதோ ஒரு தப்பு பண்ணி இருக்கலாம், யாரையாச்சும் காயப்படுத்தி இருக்கலாம், யாரையாச்சும் அனாவசியமா ஒரு சொல்லியிருப்பேன், அதனால அவங்க ரொம்ப காயப்பட்டு போயிருப்பாங்க, அந்த விஷயமா இருக்கலாம். இல்ல எங்கேயாச்சும் சின்ன குழந்தைங்க செக்ஷுவலா அபியூஸ் ஆயிருந்திருக்கலாம், இல்ல அம்மா அப்பாவால ரொம்ப திட்டப்பட்டோ, இல்ல அம்மா அப்பா இல்லாததுனால மற்றவங்களால காயப்படுத்தப்பட்டோ அந்த ஒரு குற்ற உணர்வு உள்ள அப்படியே நான் இதுக்குள்ள ஆய்க்கில்ல, ஐயோ நான் இந்த தப்பை பண்ணிட்டேன், நான் இதை பண்ணாம இருந்திருக்கலாம், திரும்ப திரும்ப அந்த உணர்வுகள்ல போய் சிக்கும் போது கட்டாயமா இந்த சக்கரம் சரியா இயங்காது. அதோட இயக்கத்துல சில தடைகள் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி அம்மா அப்பா கிட்ட வளர்ற குழந்தைங்களுக்கோ இல்ல சமூகத்துல கூட சில இடத்துல நாம ஒரு கொஸ்டின் கேட்டா அவங்க எஸ் ஆர் நோ அது மட்டும்தான் சொல்ல முடியும். அதை தாண்டி அவங்களால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. எனக்கு இல்ல இது இப்படி இருக்கலாம்ன்றது கூட இல்ல. இல்ல எஸ் ஆர் நோ, டூ ஆர் நாட், அந்த தான் அவ்வளவுதான் சாய்ஸே இருக்கும் அவங்களுக்கு.
அந்த மாதிரி ஒரு இறுக்கமான சூழல்ல வளர்ற ஒரு குழந்தைக்கு கூட இந்த இது சுவாதிஷ்டான சக்கரம் அடி வாங்குது. அடுத்தது உணர்வுகளின் நிழல் அப்படிங்கிறது ஷேடோ ஆஃப் தாட்ஸ். அவ்வளவுதான். இது 2 விதமா நமக்குள்ள பாதிக்குது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய கில்ட், அதாவது குற்ற உணர்வோ இல்லை ஏதோ ஒரு நம்மளை யாராச்சும் வச்சு நிறைய பேருக்கு முன்னாடி நம்மளை கிண்டலா இல்லை பாடி ஷேமிங் ஏதாச்சும் பண்ணி இருக்கலாம், அதனால ஒரு ஷேம் உணர்வு இருக்கலாம் இல்லையா, அந்த உணர்வோ இல்லை ரிலேஷன்ஸால நம்ம ரிஜெக்ட் பண்ணப்படுறோம் அப்படிங்கறதுனால அந்த உணர்வோ, ஏதோ ஒரு உணர்வு நமக்குள்ள போய் தங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கூட நம்மளோட ஷேடா தான் இருக்கும். அதாவது நம்ம உணர்வுகளோட நிழலா தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போதே இவங்க யாரும் எதுவும் சொல்லிடுவாங்களோ, இல்லை நாம் இதை போய் சொல்ல போக அவங்க நம்மளை மறுத்துட்டாங்கன்னா நம்ம சொந்தம் நம்மளை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இருந்துட்டு நம்மளோட எல்லா உணர்வுகளையும் கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதே உணர்வுகளோட நிழல் இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். நாம அடுத்தவங்கள அப்படிதான் ஜட்ஜ் பண்ணுவோம். எப்போதுமே நம்மளை வச்சுதான் நம்ம மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுவோம். அவங்க பேசியிருக்க மாட்டாங்க, அவங்க அந்த தாட்ல கூட இருந்திருக்க மாட்டாங்க, ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப நார்மலா சொல்லியிருக்கலாம். ஆனா நம்மளோட புரிதல் எப்படி இருக்கும்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உணர்வுகளால, இந்த உணர்வுகளை பேஸ் பண்ணி அவ இப்படிதான் சொல்லிதான், இப்படிதான் அவ யோசிச்சிருப்பா, இவ அப்படிதான் பேசியிருப்பா அப்படின்னு நாமளாவே நிறைய ஜட்ஜ் பண்ணுவோம். இது கூட உணர்வுகளோட நிழல் தான். அடுத்து உணர்ச்சி ரீதியான மிரட்டல். அம்மா அப்பா குழந்தைங்களை வளர்க்கும் போது சின்ன வயசுலயே இல்ல நீ இதை செய்யலைன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்லாம் மிரட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி. அடுத்து குழந்தைங்களுக்கு இயற்கையாவே அம்மா அதுவும் எஸ்பெஷலி அம்மாக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா ஐயோ நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், அந்த ஒரு பயம் வந்துடும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அம்மா அப்பாக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா கூட இந்த உணர்ச்சி ரீதியா அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலயும் அந்த சுவாதிஷ்டான அடி வாங்குது. அடுத்தது பாசக்கட்டு. இது இன்னும் நிறைய வீடுகள்ல இப்ப கூட நடந்துட்டு தான் இருக்கு. தங்க நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், இல்ல நான் பெரிய டான்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு அந்த வாய்ப்பு அப்ப கிடைக்கல, இப்போ நான் உனக்கு தரேன், நீ எனக்காக டாக்டர் படி. ஆக்சுவலி அந்த குழந்தைக்கு டாக்டர் படிக்க பிடிச்சிருக்காது, அதுக்கு இன்ஜினியரிங் பிடிச்சிருக்கலாம், இல்ல ஆர்ட் பிடிச்சிருக்கலாம். ஆனா அதை இல்ல ஏன் ஆசை, என் கனவு, நீ தான் பண்ணணும். சோ அந்த குழந்தை என்ன பண்ணுது, வேற வழியே இல்லாம அம்மா சொல்றாங்க, அம்மா மேல இருக்கிற ஆசைக்காகவோ இல்ல அப்பா மேல இருக்கிற ஒரு மரியாதைக்காகவோ அது அதை அக்செப்ட் பண்ணி தனக்கு பிடிக்கலனாலும் அதை செய்யறாங்க இல்லையா. அதுதான் இவங்க என்னைக்குமே முடிவு கூட எடுக்க முடியாமலே நிற்பாங்க. ஏதாச்சும் கல்யாண விஷயம் வரும்போது கூட அவங்கள கேட்டீங்கன்னா எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான், எங்க அப்பா என்ன சொல்றாங்களோ அதுதான், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. எந்த ஒரு முடிவுமே தனக்கு அது பிடிச்சிருக்குன்னா கூட அவங்களுக்கு அம்மாக்கு பிடிக்கல, அப்பாவுக்கு பிடிக்கல, இல்லைன்னா கூட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிடிக்கல அப்படிங்கறதுனால அவங்க அதை எக்ஸ்பிரஸ் கூட பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும் போதும் சுவாதிஷ்டானா அடி வாங்குது. ஐ மீன் அதோட ஒர்க்கிங் சிஸ்டம்ல கொஞ்சம் அன்பேலன்ஸ்டா போகுது. அடுத்தது அடிமைத்தனம். இங்க அடிக்ஷன், அடிமைத்தனம்ன்றது இந்த இடத்துல அடிக்ஷன்னா ஒரு போதைக்கு அடிமையாகலாம், சிகரெட்டுக்கு அடிமையாகலாம், ஈவன் காஃபிக்கு அடிமையானா கூட, எனக்கு காஃபி குடிக்கலன்னா தலை வலிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அது கூட ஒரு விதமான அடிமைத்தனம் தான். எந்த ஒரு வசதியில அடிமைத்தனமானாலும் சிலர் செக்ஸுக்கு அடிமையா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த சுவாதிஷ்டான சக்கரங்களோட பாதிப்பு தான். அடுத்தது பாலியல் வன்கொடுமை. இதை தான் ஃபர்ஸ்டே சொன்னேன். சின்ன வயசுலயே குழந்தைங்க எங்கேயாச்சும் செக்ஷுவலா அபியூஸ் பண்ணப்பட்டு இருக்கலாம். ஏன்னா இப்ப ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் இந்த காலத்துல நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி அபியூஸ் பண்ணப்படுறாங்க. இந்த குழந்தைங்களுக்கும் சுவாதிஷ்டான சக்கரம் வேலை செய்யறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதோட நிறை குறை சமநிலை இது எப்படி இருக்கு? குறைவா இருந்தா சுவாதிஷ்டானம் வேலை செய்யறதுக்கு கம்மியா வேலை செஞ்சா என்ன ஆகுது? உணர்ச்சிகளில் குறை. அவங்களால தன்னோட உணர்ச்சிகளை எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியாது. அது கோபம் வந்தாலும் அழுக வந்தாலும் துக்கம் வந்தாலும் பிடிச்சிருக்கு பிடிக்கல எதையுமே சொல்ல தெரியாது. அப்படியே ஸ்டன் ஆகி ஓகே 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 சரி, அதாவது இப்போ அம்மா அப்பாக்காக ஒத்துக்கிற மாதிரி இல்லை ஃபேமிலிக்கு அப்படி எல்லாத்தையும். ஸோ அதனால என்ன ஆகும், அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல கூட மரியாதை இருக்காது. யார்கிட்டயும் சரி ஐயோ இவங்க சொல்றாங்க வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிள்ளைகள் செய்யும் ஒழிய ஒரு அக்செப்டன்ஸோட முழு மனதோட அங்க செய்ய போறது இல்லை. ஸோ உணர்ச்சிகள்ல குறை இருக்கும்போது உறவுகளிலும் குறைதான் சேரும். அடுத்தது அவநம்பிக்கை.
தன்னால இதை செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கவே எந்த ஒரு விஷயத்திலையும் இருக்காது. அதே மாதிரி யாரை பத்தியுமே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரவே வர முடியாது. அடுத்தது மகிழ்ச்சியின்மை. இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலே அந்த பிள்ளைகள் வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரவே வர முடியாது. அடுத்து இன்பத்தை மறுத்தல். இன்பத்தை மறுத்தல் இந்த சென்ஸ், அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிருக்கும், அதை சாப்பிடணும்னு தோணும், அம்மா அடிப்பாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்பா திட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம்தான், அதை கூட அதுங்களால பண்ண முடியாது. அதோட சந்தோஷம் ஒரு சின்ன சந்தோஷம் தான், அதை கூட மறுத்துடும். ட்ரெஸ்ஸிங்ல கூட அந்த குழந்தைக்கு நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கும், அப்பா உனக்கு இது தேவைதானா, இந்த இடத்துக்கு இது தேவைதானா, இல்லை அம்மா அப்படி திட்டும் போது அது வந்து அப்படியே சோர்ந்து போய் உள்ள போயிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தன்னோட சந்தோஷத்தை கூட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம அதை மறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பமா அவங்களோட இது வந்து சக்கரா வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து காமத்தை மறுத்தல். இந்த குழந்தைங்களுக்கு வந்து செக்ஸ்னாலே பயமா இருக்கும். சின்ன வயசுல இருந்து அம்மா வந்து பேட் டச் குட் டச் சொல்லி கொடுக்கும்போது அதை கரெக்டா சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லை அதை இதாக இருக்கும், அது தப்பு தப்பு தப்புன்னு அதை இது பண்ணி இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதாவது எதிர்பாலினத்தை பார்த்தாலே, ஆப்போசிட் செக்ஸ் ஒருத்தரை பார்த்தாலே அவங்களுக்கு பயமா இருக்கும். அவங்க நார்மலா தொட்டா கூட இவன் தப்பான இன்டென்ஷனோட தொடுறானோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். செக்ஸ் அப்படிங்கிறதே ஒரு அருவருப்பான விஷயமா இல்லை ஒரு தப்பான விஷயமா அந்த குழந்தைங்களுக்குள்ள மனசுல பதிஞ்சிடும். அடுத்து உறவுகளில் தூரம். எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றாங்க, அதனாலதான் பண்றேன் அப்படிங்கிறப்பவே அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா மனசுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸை கொண்டு வந்துடுவாங்க. ஐயோ அப்பாவை பார்க்கணுமா, அவர் இதை தான் சொல்ல போறாரு, இதை தான் பண்ணுவார், வேற வழி இல்லாம நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப ஒரு அது வந்து ரொம்ப அன்பா தான் அப்பா சொல்லியிருப்பாரு. ஆனாலுமே இங்க நமக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யறோம். இல்ல அம்மா அப்படிதான் சொல்லியிருக்கலாம், ஆனா நம்ம பிடிக்காத விஷயங்கள் செய்யும்போது அம்மா இருக்கிற ரூமோ இல்லை அப்பா இருக்கிற ரூமோ எட்டி பார்க்காம ஓடி போடலாமா அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான். அடுத்தது குற்ற உணர்வு. என்னைக்கோ செஞ்ச ஒரு தப்போட கில்ட், அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கில்ட் அவங்க வந்து சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த வயசுல எல்லாமே நம்ம கத்துக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். ஸோ தப்பு செஞ்சும் எல்லாமே நம்ம நிறைய பேர் எல்லாருமே வந்து தப்பை செய்துதான் நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கொள்வோம். ஆனா அதை பத்தி அவங்களுக்கு தெரியாம அந்த கில்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அப்படியே லாக் ஆகி நின்றுடுறாங்க. இதுவும் அதோட குறைவான வேலைப்பாடு தான். இதே சமநிலையில இருந்தா ரொம்ப மென்மையான மனம் படைத்தவர்களா இருப்பாங்க, எல்லாரோட இலகுவா ரொம்ப ஜாலியா. பிகாஸ் இவங்களோட நேச்சரே உறவுகளோட சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஸோ அதனால எல்லாரோடையும் ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறதால அவங்க ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடா தான் இருப்பாங்க. யாரை பத்தியும் குற்றம் குறைகள் எல்லாம் இவங்களுக்கு பெருசா கண்டுபிடிக்க கூட தெரியாது. உறவுகளை ரொம்ப சிறந்த முறையில கையாளுவாங்க. இவங்களுக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம். இந்த சுவாதிஷ்டான கரெக்டா இருந்தா நாம நம்ம லைஃப்ல நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல எல்லாரோடையும் ரொம்ப பேலன்ஸ்டா ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அதிகமா போய் ஒட்டிக்கிட்டு கஷ்டப்பட மாட்டோம், யாரையும் தூக்கி போட மாட்டோம், எல்லாரோடையும் ரொம்ப அன்பா ரொம்ப எனர்ஜி வாழ பழகிடுவாங்க. அடுத்து படைப்பாற்றல். இவங்க எல்லாருமே ரொம்ப கிரியேட்டிவா இருப்பாங்க. எந்த ஒரு வேலை செய்தாலும் அது ஒரு நேர்த்தி இருக்கும். சமையல் செய்தாலும் சரி, வீடை சுத்தமா வைத்துக் கொள்வதால எல்லாத்துலயும் இருக்கும். அதை விட பெஸ்டா இவங்க ரொம்ப நல்ல டிராயிங் மாஸ்டரா இல்ல ஒரு சிற்பியா ஒரு கவிதை எழுதுறவங்களா நல்லா பேசக்கூடிய இவங்களுக்குள்ள படைப்பாற்றல் வந்து ரொம்ப அதிகமா இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உணர்வுகளில் சமநிலை. கோபம் வருது, ஆமா வருது அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதை வந்து பெருசா வெளியே காட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணி கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க. அடுத்து வாழ்க்கை மீது ஆர்வம். வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப ரசிச்சு மனதார ரசிச்சு அதோட இணைஞ்சி வாழ்வாங்க. அடுத்தது அதே அதிகமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அதீத பற்று, இது என்னோட பொருள் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு பற்று வந்து அவங்களுக்குள்ள அதிகமா இருக்கும். எப்போ சுவாதிஷ்டான சக்கரம் அதிகமா வேலை செய்யும் போது அதை யாரும் எடுத்து ஒரு சின்ன குழந்தை தண்டா இருக்கிற பொம்மையை கூட யாரும் தொட்டாக்கவும் வரும் பாருங்க, அதெல்லாம் அந்த இதுல தான். உறவுகளிலும் அதுதான் வரும். அதே மாதிரி மற்றவர்களோட பாராட்டை எதிர்பார்த்தல். பாராட்டை எதிர்பார்க்கறது தப்புன்னு சொல்லலப்பா, பாராட்டுனா தான் நான் நல்லா பண்ணேன்னு நம்மள நாமளே ஜட்ஜ் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு. இவங்க அப்படிதான் இருப்பாங்க, நான் செஞ்சேன் அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லல, அதே அளவுல கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அதுல இருக்க குற்றம் குறைகளை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தா சுவாதிஷ்டானா கரெக்டா இருக்கு. இல்ல அவன் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணிட்டான் நான் அப்படியே அப்செட் ஆகுறதோ, இல்ல அவன் என்ன பாராட்டவே இல்லை அப்படிங்கிறப்போ வலிக்கிறதும் கூட அதோட
குறைதான். அதுக்கப்புறம் கவர்ச்சியின் மூலம் மற்றவர்களை மயக்குவார்கள். இவங்க வந்து எப்பொழுதுமே வந்து கொஞ்சம் ஓவர் டூவா தான் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே ட்ரெஸ்ஸிங் கூட ரொம்ப ஓவர் டூவா இருக்கும். ஸோ நான் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி ரொம்ப கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்கன்றதை விட ரொம்ப கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அதன் மூலமாக அந்த குரூப்பையே வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு தான் வேணும். அதுக்காக இவங்க தேர்ந்தெடுக்கிற வழி வந்து தப்பாக இருக்கும். நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போய் நின்று ஸ்டேஜில் மற்றவங்க பாராட்டுறது வேறு. இவங்க வந்து கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணி அதன் மூலம் மற்றவங்களை கவருதல் இல்லை மயக்கிறது, அதை வந்து தப்பாக மிஸ்யூஸ் கூட பண்ணுவாங்க. இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா டவுன் டு த கோர் அப்படிங்கிற மாதிரி எந்த எல்லைக்கு வேணா போவாங்க. அடிச்சியும் வாங்கலாம், இல்லை மயக்கி ஏமாற்றி எந்த நிலையில வேணாலும் போய் என் காரியம் நடக்கணும், அவ்வளவுதான். அந்த காரியம் நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படிங்கும்பா. அதே மாதிரி கட்டுப்பாடற்ற உணர்வுகள், இவங்க கிட்ட எல்லாம் கட்டுப்பாடுங்கிறதே இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும், அவ்வளவுதான். அதை தாண்டி எதுவுமே இல்லைங்கிறப்போ அந்த உணர்வுகள்ல எப்படி கட்டுப்பாடு வைக்க முடியும்? ஓகே. அதே மாதிரி உணர்ச்சி வெடிப்பு, கோபம் வருதா, கோபம் வந்தாலும் ஜாஸ்தியா இருக்கும். அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகிறாங்கன்னு சொல்றோம் தெரியுமா, எரிமலை மாதிரி அந்த செகண்ட்ல வெடிச்சிடுவாங்க. உணர்ச்சி வெடிப்புகள் இங்க நிறைய இருக்கும். அடுத்தது அடிமைத்தனம், அடிக்ஷன் தான். இவங்க எல்லாருமே போதை வஸ்துக்கோ இல்ல குடிக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு வஸ்துக்கோ இல்ல ஒரு பெண்ணுக்கிட்டயோ எங்கேயோ ஒரு இடத்துல அடிமையாத்தான் இவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதிகமா இருக்கும்போது. ஆன்மீக காரணங்கள் வந்து பார்க்கலாம். மூலாதாரத்துல இருந்து அங்க நம்ம சொன்னோம் இல்லையா, மனம், புத்தி, சித்தி, அகங்காரம், இது 4த்துல இருந்தும் விடுதலையாகி வர்ற அந்த குண்டலினி சக்தி இங்க வரும்போது இந்த 6 குணங்கள்ல இருந்தும் விடுதலை ஆகணும். இங்கே அந்த 6 குணங்களையும் அது தட்டும். இது 6 குணங்கள்ல இருந்து நாம விடுதலை ஆகும்போதுதான் இது அடுத்த சக்தி வந்து மேல போகுது. இங்க வந்து உணர்ச்சி சுத்திகரிப்பு நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் அது நடந்த பிறகு அது இங்க இருந்து மேல போகும். அதே இங்க அடைப்பு இருந்தா இந்த இல்ல நாம ஏதோ ஒரு உணர்ச்சிகள்ல கட்டுப்பாட்டு இருந்தாலும் இந்த சக்தி மேல போகிறதுல தடை ஏற்படும். ஓகே. அதே மாதிரி காமம்ன்றதும் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான உணர்வுகள் தான். ஸோ இந்த காமம் வந்து நிஜமாலுமே ஒரு படைப்பாற்றல் தான். ஒரு உயிர் பிறக்கிறதுக்கு கூட இந்த காமம் வந்து ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஈவன் சித்தர்கள், உயர் புருஷர்கள் கூட வந்திருக்காங்க. ஈவன் ஆதிசங்கரர் வந்து ஒரு யோகி சன்னியாசி, ஆனாலும் இத பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவர் கூடு விட்டு கூடு பாய்ந்ததா கூட கதைகள் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இத பத்தியும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து படைப்பாற்றலா மாற்றப்படணும். இதுல வந்து ரொம்ப சாது சித்துக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தன்னோட விந்து கட்டுங்கிறது மூலம் கூட தன்னோட சக்தியை வந்து படைப்பாற்றலா அவங்க கிரியேட்டிவா தன்னோட எனர்ஜியை ரைஸ் பண்றதுக்காக அதை மாற்றுவாங்க. இதே வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு கிரியேட்டிவ் ஒர்க்கா பண்ணலாம். ஒரு சிலையா சிற்பமா வடிக்கிறதுக்கோ இல்ல கவிதை எழுதுறதுக்கோ ஒரு ஓவியம் வரையறதுக்கோ இல்ல ஒரு கலையை கற்றுக்கொள்வதற்கோ 64 கலைகள் இருக்கு, ஆயக்கலைகள் 64. அதுல எதையாச்சும் ஒன்ன கத்துக்கிறதுக்கு கூட அதை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணும்போதே தெய்வம் வந்து வெளியில இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் அந்த சக்தி விழித்தெழும், உயர்நிலையை நோக்கி அது செல்லும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், நம்மளோட வாழ்க்கையிலயோ இல்ல உடலையோ ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? உணர்ச்சிகளில் ஆரோக்கியம், அதாவது எமோஷனல் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க. எமோஷனல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, நாம இந்த வாழ்க்கையை எப்படி பார்க்க போறோம்? வாழ்க்கை வந்து சவாலா இருக்கு. எல்லாருக்குமே வாழ்க்கை ஒரு சவால் தான். ஏன்னா நாம நம்ம கர்மாவை கொண்டு வந்திருக்கோம், நாம இங்க பாடம் கத்துக்க தான் வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்க்கை வந்து ஒரு சவாலா தான் இருக்கும். ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல நாம சில விஷயங்களை கடந்துதான் போகணும். அந்த சவாலை நாம எப்படி எதிர்த்து கொள்றோம், அதை நல்லா ஏத்துக்கிட்டு அதை கரெக்டா ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி அதுல இருந்து அழகா வெளியே வந்து இது என்னோட லெசன், நான் கத்துக்கிட்டேன்னு அடுத்த நிலைக்கு போறோமா இல்ல அதுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கறது தான் இந்த எமோஷனல் வெல்த் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட உணர்வுகளை கூட சவாலை மட்டும் இல்ல, நமக்கு கோபம் வருது, வருது, அதை வந்து அடுத்தவங்க கிட்ட எப்படி காட்டுறோம், ரியாக்ட் பண்றோமா ரெஸ்பாண்ட் பண்றோமா, எல்லா உணர்வுகள்லயுமே அந்த மாதிரி உணர்வுகளை நாம சமநிலையில வச்சுக்கிறோமா, அதை வந்து ரொம்ப அழகா ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஆக்கப்பூர்வமா அதை வந்து மாத்தி நம்மளால வெளிப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தான்.
அதே மாதிரி நமக்குள்ள வரக்கூடிய உணர்ச்சிகள், நான் இப்ப கோவப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு இது உள்ள வர என்ன உணர்ச்சி எதுக்குன்னு தெரியல, நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன், ஏன் அப்செட்டா இருக்கேன்னு கூட தெரியாது சில நேரம். ஆனா என்ன உணர்வுனால நான் அப்செட்டா இருக்கேன், எனக்கு கோபத்தினாலயா இல்ல பொறாமைனாலயா இல்ல யார் மேலேயாச்சும் வெறுப்பா, எதனால, இல்ல நான் டயர்டா இருக்கேனா, எதனால நான் அப்செட்டா இருக்கேன் அப்படிங்கிற நம்மளோட உணர்ச்சிகளை நம்மளால ஆராய முடியுதா அப்படிங்கறதுலயும் இருக்கு. அதை ரொம்ப ப்ராப்பரா வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா, வெளிப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கு பயந்துட்டு சரி நான் இதை போய் சொன்னா அவங்க என்ன தப்பா நினைப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக சில உணர்வுகளை அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு அது செய்யறது பிடிக்கவே பிடிக்காது. எஸ்ஆர் நோ மட்டும்தான் இங்க ஆப்ஷன் இருக்கு. எனக்கு வந்து நோ தான் சொல்லணும்னு வாய் வரைக்கும் வந்திருக்கு. ஆனா வேற வழி இல்லாம அவங்களுக்காக நான் எஸ் சொல்றேன், என் குடும்பத்துக்காக நான் எஸ் சொல்றேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஐ ஷுட் எக்ஸ்பிரஸ், எனக்கு இது பிடிக்கல ஆனாலும் உங்களுக்காக நான் எஸ் சொல்றேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ற அளவுக்கு நம்மளோட உணர்வுகளை நாம வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறோமா, இதெல்லாம் தான் வந்து உணர்வுகளில் ஆரோக்கியம். அதாவது எமோஷனல் வெல்த், ஹெல்த், வெல்த் எல்லாமே அதுதான். அடுத்து சந்தோஷம். சந்தோஷம் அப்படிங்கிறப்போ ரொம்ப சின்ன விஷயம்ப்பா. அதேதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஐம்புலன்கள மூலமும் நாம அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குதா, போய் சாப்பிடுங்க. மழையில நனைய பிடிக்குமா, சந்தோஷமா நனையுங்க. ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படி யோசிக்கவே கூட. எனக்கு அழகா ட்ரெஸ் பண்ண பிடிக்குதா, எனக்கு ஓகே. சில வீட்டுல இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா அவ்வளோ நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தட் இஸ் குட் சைன், பாசிட்டிவ் சைன். எப்போதுமே செல்ஃப் கேர். அது இல்லாம நான் வீட்டுல இருக்கேன் கண்ணாபி, நான் ஒரு அழுக்கு நைட்டியை போட்டுட்டு தலையை தூக்கி கெட்டிக்கிட்டு இதெல்லாம் இல்லை. எப்போதுமே என்ன நான் செல்ஃப் கேரோட பாத்துக்கணும். என்னோட உணர்வு, எனக்கு சாப்பிடணும்னு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை வருது, சந்தோஷமா சாப்பிடுங்க, அளவறிஞ்சி சாப்பிடுங்க. எனக்கு சில விஷயங்களை பார்க்க பிடிக்குதா பாருங்க, நல்ல விஷயமா பாருங்க, அளவறிஞ்சும் பாருங்க. இப்படித்தான் எல்லாத்துலயுமே நம்ம தேவைக்காக ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற யோசனை இல்லாமல் எனக்கு இது இப்ப பிடிச்சிருக்கு, நான் இதை செய்யறேன், அத ரைட் திங்கா இருந்தா தாராளமா செய்யுங்க. உங்களோட சின்ன சின்ன சந்தோஷங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அடுத்தது நெருக்கம் அண்ட் இணைப்பு. இது வந்து இன்டிமசின்றதுக்காக சொல்ல வந்த ஒரு விஷயம். உறவுகள்ல அது வந்து எஸ்பெஷலி கணவன் மனைவி உறவுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறீங்களா, இல்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் அதிக பற்றுனால ஒருத்தர் கஷ்டப்படுத்துறீங்களா, இல்ல இந்த உறவு வந்து என்னை ஏமாத்திட்டு போயிடுமோ, எந்த நேரமும் என் கணவனோ மனைவியோ என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட. அது கணவன் மனைவி உறவுக்கெல்லாம் மெயினா இருந்தாலும் மற்ற உறவுகள்ல கூட அதை யோசிக்கலாம், இவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எந்த நேரமும் ஒரு பயத்தோடவே இருக்கிறீங்களா. இதெல்லாம் வந்து இதோட விளைவுகளா தான் வருது. அதே மாதிரி உங்க இணைப்புகளோட நீங்க திருப்தியா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, இது எல்லாம் கூட அதுலதான் வரும். அடுத்து காமம். இந்த சக்கரத்தோட மெயினே அதுதான். ஏன்னா ஃபர்ஸ்டே சொன்னேன், இது இனப்பெருக்க உறுப்போட தான் சம்பந்தப்பட்டிருக்கு. இங்க இருந்துதான் படைப்பாற்றல், ஒரு உயிரை வந்து உருவாக்கமே நடைபெறுது. ஸோ காமம்ன்றப்போ இங்க வந்து உயர்ந்த காமம்னே அவங்க சொல்றாங்க. எப்படின்னா ஒரு ரைட் பர்சனோட ரைட் பிளேஸ்ல ரைட் டைம்ல இருக்கணும் அப்படிங்கிறது. சித்தர்கள் வந்து காமத்தை கூட எவ்வளவு அளவுல வச்சுக்கணுங்கிற மாதிரி எல்லாம் கூட இதை பத்தி எல்லாம் பேசி இருக்காங்க. ஸோ இது வந்து காமம் வந்து ஒரு தப்பான விஷயமே இல்லை. ஏன்னா நம்ம இங்க பத்ரிஜி கூட சம்சாரத்தில் தான் நிர்வாணம் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்க வந்து காமம்ன்றது வந்து ஒரு சராசரியான வாழ்க்கையில நடக்கக்கூடிய அன்றாட செயல்கள் மாதிரி, பசிக்கு சாப்பிடுற மாதிரி உடல் பசிக்கு சாப்பிடணும். அடுத்து படைப்பாற்றலுக்காகவும் இந்த காமம் வந்து உயர்ந்த நிலையில இருக்கணும் அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க. அடுத்தது இது சமநிலையா இருந்தா நம்மளோட நடத்தைகள், அதாவது நம்மளோட கேரக்டர்ஸ்ல என்ன மாதிரில, நம்மளோட பிஹேவியர்ல எப்படி இருக்கு, இல்லைன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். அது சமநிலையில இல்லைன்னா நாம அடிக்ஷன், அடிமைத்தனம், அது மனிதர்களுக்காக இருக்கலாம், போதை வஸ்துக்களுக்காக இருக்கலாம், இல்ல வேற எந்த ஒரு சூதாட்டத்துல அடிமையா இருக்கலாம். எல்லாத்துலயுமே வந்து ஒரு அடிமைத்தனத்தோடய இருப்பாங்க. அப்படி வெறித்தனமா, இப்ப நான் போய் சூதாட்டத்துக்குள்ள போனேன்னா அப்படியே வெறித்தனமா ஆடுவாங்க. எல்லாத்தையும் தர்மர மாதிரி தொலைச்சா கூட அதுக்கப்புறமும் என்ன பண்ணலாம், வீட்டுல திருடி வைக்கலாமா, அப்படி அந்த மாதிரி ஓவர் டூ ஆயிடும் அது. அதே மாதிரி குற்ற உணர்வு.
எப்பவும் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஆமா செஞ்சிட்டோம், நாம அதை வந்து மன்னிக்க தெரியணும். நம்மளை நாம மன்னிச்சு அதுல இருந்து வெளியே வர கட்டாயம் தெரியணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா நடந்துருச்சு, ஓகே நான் அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு வெளியே வர தெரியணும். ஆனா இது சமநிலையில இல்லைன்னா அவங்க அந்த குற்ற உணர்வுக்குள்ள அப்படியே சிக்கிக்கிட்டு அதுக்குள்ளேயே வந்து தன்னோட லைஃபே அவங்க வந்து அழிச்சிக்க தான் செய்வாங்க. அடுத்தது மலட்டுத்தன்மை. யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு தள்ளி போதோ அவங்க எல்லாருக்குமே இந்த சுவாதிஷ்டான சக்கரை கரெக்டா இயங்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதோட இயக்கம் கரெக்டா இருக்கும்போது படைப்பாற்றல் ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துடும். அடுத்தது மனம் அலைப்புறும். எஸ், எதை பார்த்தாலும் ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும், அது இது இல்ல, மைண்ட் வந்து வேவரியா தான் இருக்கும், எங்கேயுமே அது வந்து கட்டுப்பாடுக்குள்ள வராது. எது மேலேயாச்சும் ஒரு பற்றோ இல்ல ஒரு ஆசை இல்ல ஏதோ ஒரு விஷயத்த வந்து பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டே இருப்பாங்க. இவங்க மனசு வந்து அமைதியா ஒரு இடத்துல இருக்க முடியாது. இவங்க மெடிடேஷனே பண்ணா கூட இவங்க மனது கொஞ்சம் அமைதியாகிறதுக்கு இட்ஸ் டேக் டைம், அந்த மாதிரி சொல்றாங்க. அடுத்தது அதே சுவாதிஷ்டான சக்கரம் கரெக்டா இருந்தா இவங்களோட உணர்ச்சிகளிலும் உறவுகளிலும் சமநிலையில இருப்பாங்க. எஸ், ஏன்னா எமோஷன்ஸை நம்ம ப்ராப்பரா பேலன்ஸா பண்ணிட்டாலே வச்சுக்கிட்டாலே உறவுகளுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, அக்செப்டன்ஸ் வந்துடும். நம்ம வந்து ஈஸியா நம்மளோட உணர்வுகளை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போயிடுவோம், ரைட் வேல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அதனால உணர்ச்சிகள் சமநிலையில இருக்கும், உறவுகளிலும் சமநிலை இருக்கும். படைப்பாற்றல் இவங்களுக்கு வந்து அங்க மலட்டுத்தன்மை, இவங்களுக்கு இங்க நார்மலா குழந்தை பேரு ஈஸியாவே இருக்க முடியும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே நல்ல ஓவியம் வரைகிறதுலையோ இல்லை கவிதைகள் வரைகிறதுலையோ இல்லை சிலை வடிக்கிறதுலையோ இல்லை வீடை சுத்தமா வச்சுக்கிறது கூட எல்லாத்துலயுமே ஒரு கலை உணர்ச்சி இல்லைன்னா அழகுணர்ச்சி இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அடுத்தது இவங்க எல்லாம் கொஞ்சம் குழந்தைத்தனமா இல்லை அப்பாவியத்தனமா இருப்பாங்க, அதாவது அக்செப்டன்ஸ். ஓகே, இப்போ என்ன நீங்க வந்து ஒரு குழந்தை அடிச்சுட்டா கூட அடுத்த நிமிஷம் அதை அணைச்சிக்கும் போது அது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி உடனே ஓடி வந்துடும், மறந்துடும். 2 குழந்தை சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா அது வாட்டுக்கு பேரண்ட்ஸ்குள்ள கூட சண்டை வந்திருக்கும் அந்த குழந்தைங்கனால. ஆனா குழந்தைங்க 2 ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா அதுங்க பாட்டுக்கு விளையாட போயிடும். அந்த அக்செப்டன்ஸோட அது இது தப்பு அப்படிங்கிறதுலாம் இல்லாம எல்லாத்தையுமே வந்து ஒரு ரைட் சென்ஸோட பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கும். அடுத்தது சுதந்திரமானவர்கள். அவங்களால அவங்களோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல அப்படிங்கிற அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள், எனக்கு இது பிடிச்சது அதனால நான் இதை செய்யறேன் அப்படிங்கிற கூடிய ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இவங்க கிட்ட இருக்கும். ஸோ இவங்க வந்து சுதந்திரத்தனத்தோட இருப்பாங்க. அதே மாதிரி ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அக்செப்டன்ஸ் இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும். ஏன்னா இவங்க வந்து தன்னோட உணர்வுகளை சமமா வச்சுக்கிறாங்க. அது இல்லாம இவங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப பிடிக்கும், உறவுகளை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால முதல்ல எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்வாங்க. ஆமா நடந்துருச்சு, எனக்கு ஓகே, என்னோட குடும்பம் தானே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ஏத்துப்பாங்க. வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதா, ஆமா ஏதோ ஒரு கர்மா சரி ஆயிடுச்சு, இப்போ நான் லெசனை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அதுல என்ன அழகு இருக்கு, அதுல என்ன பாடம் இருக்குன்னு ஏத்துக்கிட்டு அடுத்த நிலைக்கு ரொம்ப அழகா அவங்க கடந்து போயிடுவாங்க. அடுத்தது இந்த சக்கரம் சரியா இல்லைன்னா உடம்புக்குள்ள என்ன மாதிரி கோளாறுகள் எல்லாம் ஏற்படுது. ஃபர்ஸ்ட் சிறுநீரக கோளாறு. ஏன்னா இந்த சக்கரம் வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் நீர் தத்துவத்தோட தான் இது தொடர்புடையது. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து சிறுநீரக கோளாறு, அதாவது கிட்னி ஃபங்க்ஷன்ல யூரினரி பிளாடர்லயோ இல்லை யூரினரி ட்ராக்ல இல்லை கிட்னில எங்கேயாச்சும் ப்ராப்ளம் வருதுன்னா சுவாதிஷ்டானால சக்கரத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இனப்பெருக்க உறுப்புகளில் ஏற்படக்கூடிய நோய்களா இருக்கலாம், அது கூட இதனாலதான். அதே மாதிரி மென்சுரல் ப்ராப்ளம் வருது இல்லையா லேடிஸ்க்கு எல்லாம், அது கூட அதிகமான வயிற்று வலி இல்லை அதிகமான ரத்தப்போக்கு இதெல்லாம் இருக்கிறது கூட இந்த சக்கரம் வந்து கரெக்டா இல்லை அப்படிங்கறதுனால. அடுத்து உடல் உறவில் பிரச்சனை. எஸ், செக்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துட்டே இருக்கலாம், அந்த பிரச்சனை கூட இந்த சக்கரா கரெக்டா இல்லை அப்படின்னா. அதே மாதிரி முட்டி வலி வருது இல்லையா, அவங்களுக்கும் இந்த சக்கரால இருக்கு பாதிப்பு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி முதுகு தண்டுல கீழே ஈவன் நமக்கு வந்து லோவர் பேக் வந்து மூலாதாரா சரியா இல்லைனாலும் வலிக்குது, ஈவன் சுவாதிஷ்டானா சரியா இல்லைன்னா கூட இந்த கீழ் முதுகு தண்டுல வலி வரையுது அப்படின்றாங்க. அதே மாதிரி பாடி ஸ்டிஃப் ஆயிடும், நம்மளால காலை மடக்கி கீழே எத்தனை பேரால உட்கார முடியும், நிறைய பேரால அது முடியவே முடியாது. ஸோ இந்த ஸ்டிஃப்னஸ் வர்றதுக்கு கூட இந்த சக்கரம் காரணம் அப்படிங்கிறாங்க. குனிஞ்சு ஒரு பொருளை சட்டுன்னு எடுக்க சொன்னா எடுக்க முடியாம இருப்பாங்க, கைகளை தூக்க முடியாது,
ஃப்ரோஷன் ஷோல்டர்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி பாடியில் வந்து ஸ்டிஃப்னஸ் எல்லாம் வர்றதுக்கு கூட வளையும் தன்மை குறைவாக ஆரம்பிக்குது. ஏன்னா ரொம்ப சிம்பிள், நமக்கே தெரியும், அந்த பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து சுரக்கும் போது மூமெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எப்போ வந்து மெனோபாஸ் வந்துருச்சு அதுக்கப்புறமே அவங்களுக்கு அந்த முட்டி வலி, நிறைய வலிகள் எல்லாம் உடம்புக்குள்ள வருதுன்னு சொல்றோம். ஏன்னா அந்த ஹார்மோனோட இது குறையறதுனால தான். ஸோ சுவாதிஷ்டான சக்கரம் சரியா இருக்கிற வரைக்கும் அந்த ஹார்மோனும் நல்லா தான் இருக்கும். அடுத்தது வந்து உணர்வுகளில் மந்தம். கை கால் எல்லாம் மரத்து போகுது அப்படிங்கிறோம் இல்லையா. என்ன இப்பெல்லாம் சாப்பிட்றேன்ப்பா, எனக்கு ஒன்றும் டேஸ்டே தெரியல. சிலர் எனக்கு நான் ஸ்மெல் எல்லாருக்கும் நல்லா வரும், எனக்கு ஒன்றும் பெருசாக வரவே இல்லை, மூக்கடைச்சிருக்கோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவோம். இதெல்லாம் கூட இந்த சக்கரத்தோட வேலைகள் வந்து மந்தப்படுறதுனால. அடுத்து பசியின்மை. சாப்பாடு இருக்கும், எல்லாம் இருக்கும், நான் இப்போ தான் சாப்பிட்டேன், பசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அவங்களுக்கு கூட இது வந்து எல்லா பசிக்கும் சேர்த்து சொல்லலாம். ஸோ பசியின்மை அப்படின்னு வரும்போதே இந்த சக்கரம் சரியா வேலை செய்யலை அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு. அடுத்து இதுக்கு நாம என்னெல்லாம் பண்ணா இந்த சக்கராவை ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கிட முடியும். நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளோட அட்லீஸ்ட் அந்த 6 குணங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்காக வச்சும் இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நித்திய தியானம், ஆனாபானா சதி தியானம். உங்களால எவ்வளோ நேரம் முடியுமோ பண்ணுங்க. ஸோ அதுவே வந்து ஃபர்ஸ்ட் நம்மளை காம் பண்ணும் போதே நம்மளோட உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அழகா சமநிலைக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாலும் தியானம் தான் எல்லாத்துக்கும் முதல் சொல்யூஷன். அடுத்தது நீர்நிலைகளோட உதவி. உங்களுக்கு நல்லா தெரியுது மூட் ஸ்விங் நிறைய வருது அப்படின்னா பெட்டர் கோ டு பீச். உங்க ஏரியால பீச் இருக்கா, இல்ல ஆறு ஓடுதா, அருவி இருக்கா, எங்கேயாச்சும் போங்க. அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல போய் அந்த தண்ணிகளோட உட்காருங்க, நீர்நிலைகளோட உட்காருங்க. இல்லை ஒரு குளம் தான் பக்கத்துல, நல்ல கோயில் குளம் தான் இருக்குன்னா கோயில் குளத்தோட வாசல்ல போய் அதில் படிக்கட்டில் போய் உட்காந்து அதை ரசிச்சு பாருங்க, அதுல காலை நனைங்க. நம்மளோட அந்த சக்கரம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராப்பரா இதாக ஆரம்பிக்குது. எதுவுமே எனக்கு வசதியே இல்லப்பா, போய் உங்க வீட்டு பாத்ரூம்ல நல்ல ஷவர் எடுத்துக்கோங்கப்பா. அது கூட நமக்கே தெரியும், நீங்க ஷவர் எடுத்த உடனே நம்மள அறியாம ஒரு புத்துணர்ச்சி நமக்குள்ள ஈஸியா வரும். அவ்வளோ நேரம் இருந்தால் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கட்டாயம் நீர்நிலைகளோட உதவி, இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்ம பாத்ரூம்ல நல்ல குளியல், அதாவது ஷவர் வந்து சும்மா இப்படி 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லாமல் கொஞ்சம் நில்லுங்க, ஒரு 1/4 மணி நேரமாச்சும் தண்ணி கூட அப்படியே நின்று அதை அனுபவிக்குங்க, சரியாகும். அடுத்து சைவ உணவு. எஸ், என்ன பண்ணாலும் சைவ உணவு மூலம் தான் நம்மளோட உணர்வுகளை கண்ட்ரோலுக்கு நம்மளால கொண்டு வர முடியும். அடுத்து குற்ற உணர்விலிருந்து வெளிவருது. எஸ், நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், தப்பு நடக்குதுன்னா நடந்துருச்சு, நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால நான் இன்னைக்கு வரைக்கும் அதே கில்ட்டிலே உட்கார்ந்துட்டு இருந்தா தப்பு தான். ஓகே, நடந்துருச்சு, இதுல இருந்து நான் என்ன பாடம் கத்துக்கணும், என்ன பாடத்துக்காக நான் இந்த தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியே வந்து வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போங்க. அதுக்குள்ளேயே நிக்காதீங்க. ஏன்னா நாம இங்க வந்தது ஸ்கூல் தானே, இது ஸ்கூலுக்கு படிக்க தானே வந்திருக்கோம். இங்க தப்பு நடக்கலாம், நடந்தாலும் அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ கத்துக்கிட்டு அதுல இருந்து வெளியே வரணும். அதே தான் தவறுகளில் இருந்து கற்றல். நான் இப்ப தப்பு பண்ணிட்டேன், ஸோ இந்த தப்புனால யாரு பாதிச்சா, என்ன மாதிரி பாதிப்பு இருக்கு, அப்போ நான் இந்த தப்பை இனிமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கத்துக்கிடணும். அதுதான் தவறுகளிலிருந்து ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறது. அதே மாதிரி சுயத்தையும் பிறரையும் மன்னித்தல். ஃபர்ஸ்ட் யூ ஃபர்கிவ் yourselves. ஆமா நான் பண்ணிட்டேன், சாரி, முதல்ல ஆமாமா நம்ம தெரியாம பண்ணிட்டோம், அக்செப்ட் பண்ணிப்போம். முதல்ல நாம நம்மளை மன்னிப்போம். நம்மளோட விஷயங்களுக்காக, நாம பண்ண தவறுகளுக்காகவோ இல்லை நம்ம கிட்ட இருந்த கெட்ட குணங்களுக்காகவோ இதை நான் வெளியேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நாம முதல்ல மன்னிப்போம். அதே மாதிரி நமக்கு ஒருத்தர் கஷ்டத்தை கொடுத்துட்டாங்களா, பரவாயில்லையே, அவங்க வந்து நமக்காக தான் அந்த கஷ்டத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவங்களையும் மன்னிக்க பழகுவோம். இந்த மன்னிப்புன்றது மற்றவங்களுக்காக இல்லை, நம்மளோட ஆன்ம வளர்ச்சிக்காக தான். இந்த சக்தி, உயிர் சக்தி மேல் நோக்கி போகணும். அதுக்காகவும் இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எல்லாரையுமே மன்னிக்க பழகுங்க. அதே மாதிரி உணர்வுகளை சரியாக பராமரித்தல். இது கரெக்டா இருந்தா, ஆமா கோவம் எப்போதுமே மேம் எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, நாம வந்து கோவத்துக்கு வந்து ரியாக்ட் ஆகாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். எதுக்குமே ஓவர் டூ பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு விஷயம் நடக்குதா யோசிப்போம், ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுப்போம், அதுக்கப்புறம் பேசலாம். அப்படி எல்லா விஷயத்துலையுமே, அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி, வெறுப்பா இருந்தாலும் சரி, அந்த உணர்வை வந்து நம்ம கரெக்டா வெளிப்படுத்துறோமா, ஏன்னா உள்ள அடக்கியும் வைக்காதீங்க. எந்த உணர்வுகளையும் உள்ள அடக்காதீங்க. அது பெரிய பேர்டனா மாதிரி அது உள்ளக்குள்ள போய் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும், எவ்வளோ இல்லை. அதை வந்து
கரெக்டான சென்ஸ்ல, கரெக்டான முறையில, கரெக்டான வார்த்தைகளில் வெளிப்படுத்துறோமா அப்படிங்கறதுல இருக்கு. அதுதான் உணர்வுகளை சரியாக பராமரித்து. அடுத்தது கலைகளை கற்றல். இது படைப்பாற்றல் தான். எந்த ஒரு கலை உங்களுக்கு வந்து எப்போ வந்து ரொம்ப அப்செட் ஆகுறீங்களோ ஒரு நல்ல இசையை கேளுங்களேன், மூடு மாறிடும். எப்படி குளிச்சா ஃப்ரெஷ்ஷாக வருமோ அந்த மாதிரி ரொம்ப அப்செட் ஆகும் போது ஒரு நல்ல இசையை கேட்கறதுனால கூட நம்ம வந்து மாறுவோம். இல்லை ஒரு நல்ல நகைச்சுவை காட்சிகளை பார்க்கறதுனால மாறுவோம். இல்லையா, நீங்க பாட்டுக்கு பண்ணுங்க, நீங்க பாட கத்துக்கோங்க. நல்லா அழகா ஒரு பாட்டு சாமி கிட்ட போய் உட்காந்து ஒரு நல்ல பாட்டை பாடுங்கப்பா, அவ்வளோ அழகா அந்த சேஞ்சஸ் வரும். இல்லை எனக்கு ஓவியம் வரைய பிடிக்குமா, வரைங்க. வரையறது கூட நம்மளோட எமோஷனலை ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதை தான் வந்து படைப்பாற்றல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உண்மையை பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் இல்லை, கம்ப்ளீட்டா உண்மையை பேசுங்க. உண்மையை பேசவே முடியாத இடம் இருக்கு. வள்ளுவர் கூட சொல்லுவாங்க சில இடங்கள்ல, பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்த்த அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி மேக்சிமம் உங்க மனசறிஞ்சு உண்மையை பேசுங்க. உண்மையை பேசும்போது நாம வந்து எதுக்கும் பயப்பட மாட்டோம். இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டோம், அடுத்து இன்னொருத்தட்ட சொல்லும் போது பொய் சொன்னோம்னா நம்ம என்ன சொன்னோன்றதை யோசிச்சு சொல்ல வேண்டியிருக்கும். அதனால ஒரு டென்ஷன் இருக்கலாம், இல்லை ஒரு பதட்டம் வேணாம். இல்லை, எப்போதுமே உண்மையை பேசுங்க. ஆமா இப்படித்தான் அப்படிங்கறத உண்மையா பேசிட்டு போங்க. அடுத்தது ஆசையை அடக்காமல் ஒழுங்குபடுத்துங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா, தாராளமா செய்யுங்கப்பா. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்குது, ஆமா நான் இன்னைக்கு சாப்பிட தான் போறேன். ஓகேனா ஒரு வேளை சாப்பாடை கூட விட்டுடுறேன், இன்னைக்கு ஒரு பவுல் ஃபுல்லா ஐஸ்கிரீம் நான் நல்லா சாப்பிட போறேன். அன்னைக்கு ஆசை தீர சாப்பிட்டுக்கோங்க. இதை டெய்லியா ரிப்பீட் பண்ணும்போது மட்டும்தான் தப்பாகும். அதை தான் அவங்க சொல்றாங்க. ஆசையை அடக்காதீங்க, ஒழுங்குபடுத்துங்க. எந்த விஷயத்துலயா இருக்கட்டும், நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் ஐஸ்கிரீம் சொன்னேன், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே கூட இருக்கட்டுமே, அதை வந்து ஒழுங்குபடுத்திக்கோங்க. அதை வந்து இல்லை எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிச்சிடும், இல்லை எனக்கு சுகர் ஏறிடும், வேண்டாம், எனக்கு இன்னைக்கு பிடிச்சிருக்கா, நான் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிறேனே, இன்னைக்கு நான் சாப்பிட்டுடுறேன். ஆனால் நான் ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். சரியான ஆசையாக இருந்தால் அதை தாராளமாக பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒழுங்குபடுத்திக்கோங்க. கரெக்டான சென்ஸில் அதை அனுபவிக்கலாம். அது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா உணர்வுகளுக்குமே அப்படிதான். அடுத்து யோகாசனம். இதுக்கு அதாவது சுவாதிஷ்டான கீழ் வயிற்றை அழுத்தி செய்யக்கூடிய சில யோகாசனங்கள். யோகாசனம் அப்படிங்கிறத நம்ம செய்யறதுக்கு ரீசனே என்னன்னா, அங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நாமெல்லாம் இருக்கும் லூஸா இருக்கும். நீங்க அதுக்குரிய பர்டிகுலர் போர்ஷன் செய்யும் போது, அந்த ஆசனங்கள் செய்யும் போது என்ன ஆகும்னா, அங்க இருக்கிற சதைகள் எல்லாம் இருக்கப்படும் போது என்னன்னா, நீங்களே வரீங்களா, ஒரு டவலை வந்து நல்லா புழிஞ்சிட்டீங்க, அதை திரும்ப தண்ணிக்குள்ள வச்சிங்கன்னா அது அப்படியே சக் பண்ணும், தண்ணியை ஃபாஸ்டா இழுக்கும். இங்கேயும் அதுதான் நடக்கும். ஸோ அங்க என்ன ஆகும், ரத்த ஓட்டம் வேகமா போகும். அழுத்தப்படும் போது அங்க இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை ரிலாக்ஸ்ட் ஆகும்போது மொத்த ரத்தமும் அங்க வந்து அந்த இடத்தை நோக்கி வேகமா பாயும். ஸோ அப்போ என்ன ஆகும், அங்க இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் இன்னும் ஃபாஸ்டா, அந்த செல்லுக்கெல்லாம் நிறைய ஆக்சிஜன் போகுது, நிறைய சத்துக்கள் எல்லாம் அழகா போய் சேர்றதுனால அந்த இருக்கக்கூடிய மசிலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய உள் உறுப்புகளும் நல்லபடியா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனாலதான் யோகாசனம் பண்ண சொல்றதே. ஸோ இதுக்குரிய போசஸ் என்னன்னா, மலாசனம், புஜங்காசனம், அதாவது கோப்ரா போஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நாம வந்து நிமிர்றோமோ, ஏன்னா அடிவயிறு அழுத்தி மேலே போகுது. அடுத்தது கேமல் போஸ், சாரி, அந்த இது பண்ணும்போதும் நம்மளோட வயிறு தான், கீழ் வயிறு வந்து அழுத்தப்பட்டு இழுக்கப்படுது. அதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை போஸ், இது கூட அழகா நம்மள எவ்வளோக்கு வேகமா நம்ம கால்களை அசைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அடி வயிற்றோட சதைகள் இழுத்து ஒடுங்கப்படும். அதே மாதிரி சேது பந்தன ஆசனம், பந்தனம் மீன்ஸ் பிரிட்ஜ் போஸ், அதுவும் நம்மளோட அடி வயிற்றை வந்து ரொம்ப அழகா இயங்க செய்யுது. இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் சுவாதிஷ்டான சக்கரத்தை கொஞ்சம் நார்மலா இயங்கறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அவ்வளவுதான். இதெல்லாம் மெயின் ரீசன் இல்லை, இது சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையா என்னோட விஷயங்களை கேட்டதற்காக நன்றி நன்றி நன்றி.